மிகுந்த அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபையினால மறுபடியும் ஆண்டவரை நோக்கி பார்க்க, குறிப்பாக நம்முடைய குடும்பத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கான ஒரு நேரம். நம்முடைய குடும்பத்தில் ஒருவேளை நிறைய காரியங்கள் இடிக்கப்பட்டு இருக்கலாம். சாத்தான் உள்ள நுழைந்து பல பிரச்சனைகளை உண்டாக்கி, பல போராட்டங்களை உண்டாக்கி, பல சாபங்களுக்குள்ள, பாவத்துக்குள்ள அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் நம்ம எழுந்து ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவார். எல்லா போராட்டங்கள் மாறும், எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஆனால் ஒன்னே ஒன்று, நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? இப்போ இந்த நேரத்தை நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக விட்டுறாதீங்க. எங்களோடு இணைந்திருக்கிற நீங்கள் எங்கெங்கே இருந்து ஜெபம் பண்ணுறீங்களோ, ஒருவேளை ஃபோன் மூலமாக பார்த்துட்டு இருக்கலாம், அல்லது நீங்கள் டிவிக்கு முன்பாக உட்கார்ந்து நீங்கள் இதை இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எங்கே இருந்தாலும் இப்போ நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். குடும்பத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு நேரம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். வேதத்திலிருந்து நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏசாயா 10:27. அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகமும் முறிக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இந்த வசனத்தில் அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே the yoke shall be destroyed because of the anointing, அதாவது அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். இன்னைக்கு நம்முடைய தோள்களில் பலவிதமான சுமைகள், பலவிதமான பாரங்கள், பலவிதமான நுகங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா நுகங்களையும் அபிஷேகத்தினால, அதாவது ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது எல்லா நுகங்கள், எல்லா கட்டுகள், எல்லா போராட்டங்கள் முறிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போற காரியம் என்ன தெரியுமா? ஆவியானவருடைய கிரியை நம்முடைய குடும்பத்தில் இறங்கி வர வேண்டும். ஆவியானவர் இல்லாட்டா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆவியானவருடைய துணையோடு கூட தான் நம்முடைய குடும்பத்தை நம்ம கட்ட முடியும். அதனால இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போறோம், ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்தினால எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டுகள், எல்லா நுகங்கள், எல்லா நுகத்தடிகள், எல்லா போராட்டங்கள், நுகங்கள் என்று சொல்லும் பொழுது அது தோள் மேல இருக்கிற பாரத்தை குறிக்கிறது. பலவிதமான பாரங்கள், குறிப்பா பார்த்தீங்கன்னா பாவ கட்டுகள். நம்முடைய பிள்ளைகளோ, கணவனோ, மனைவியோ பாவத்துக்குள்ள சிக்கி இருக்கலாம். ஏன், நீங்களே கூட பாவத்துக்குள்ள அடிமைத்தனத்தில் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், இந்த பாவ அடிமைத்தனத்தின் நுகம் எங்க குடும்பத்தை விட்டு விலகும்படி ஆவியானவரே கிரியை செய்யுங்கப்பான்னு நம்ம கேட்கணும். ஆமேன். வசனம் சொல்லுது, அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். ஒருவேளை சாபக்கட்டுகள், சாபத்தின் நுகத்தடிகள் உங்க வீட்டில் இருக்கலாம். முன்னோர் செய்த பாவத்தினால, நீங்க செய்த பாவத்தினால பிள்ளைகள் பாதிக்கப்பட்டக்கூடாதே, குடும்பம் பாதிக்கப்பட்டக்கூடாதே. அந்த நுகத்தடிய ஆவியானவரால முறிக்க முடியும். இன்னைக்கு எப்படிப்பட்ட போராட்டத்தின் வழியாக நீங்க போய்கொண்டிருந்தாலும், குறிப்பாக இந்த அடிமைத்தனத்துல, இந்த சிறையிருப்புக்குள்ள, நம்ம எல்லாம் தெரியும்ல, அடிக்ஷன். இன்னைக்கு நிறைய பேர் செல்போன் அடிக்ஷன், ஃபேஸ்புக் அடிக்ஷன், பலவிதமான பாவ அடிக்ஷன், இன்னொரு பக்கம் தவறான பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகள், இவை எல்லாவற்றினின்றும் ஆவியானவர் இன்னைக்கு விடுதலை கொடுக்கிற நேரம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போறோம். ஆவியானவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த நுகத்தடி முறிக்கப்படணும் அப்பா. எங்கள் பிள்ளைகள் மேல இருக்கிற இந்த நுகங்கள் முறிக்கப்படணும். இந்த எல்லா பாவ சிறையிருப்புகளிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. பாவத்தினால, பாவ கட்டுகளுக்குள்ள பிள்ளைகள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் சத்துரு அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான், மனதை கட்டி வைத்திருக்கிறான். மன அழுத்தத்தினால சூசைடு எண்ணங்களை கொண்டு வந்து பலவிதமான போராட்டங்களை கொண்டு வருகிறான் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. எத்தனை பெற்றோர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தவிப்போடு நீங்க இருக்கிறீங்க, பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு இருக்கிறீங்க. இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கலாமா? ஆவியானவரே இறங்கி வாங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் ஆவியானவரை கூப்பிடுங்க.
கர்த்தர் நுகத்தடிகளை முறித்து போடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பாமை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற நுகத்தடிகள், எல்லா சிறையிருப்புகள் மாறுவதாக ராஜா. எல்லா பாரங்கள், இவர்கள் தோள் மேல் இருக்கிற பாரங்கள், சுமைகள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, இறங்கி வந்து உம்முடைய அபிஷேகத்தினால எல்லா நுகங்களையும் முறித்து போடுங்க. பாவக்கட்டுகள் முறிக்கப்படுவதாக, சாபக்கட்டுகள் முறிக்கப்படுவதாக, தவறான பழக்க வழக்கங்கள் முறிக்கப்படுவதாக, தவறான உறவுகள் முறிக்கப்படுவதாக, தவறான சிந்தனைகள், எண்ணங்கள், ஆண்டவரே தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஆண்டவரே தவறான உறவுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிற பிள்ளைகள், விக்கிரக ஆராதனை கட்டுகளிலே சிக்கி இருக்கிற பிள்ளைகள், பாவ அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கிற பிள்ளைகள், செல்போன் மூலமாக பலவிதமான அடிக்ஷனுக்குள்ள சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக, பெரியவர்களை விடுவிப்பீராக. இந்த இரவுல சர்ப்பத்தின் கிரியைகள், சாபத்தின் கிரியைகள், சத்ருவின் நுகங்கள் அபிஷேகத்தினால, ஆவியானவரால முறிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்குவதாக, ஒரு விசேஷத்த வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும் ஐயா. இவர்கள் பிள்ளைகள் எந்த இடத்தில் இருந்தாலும், தூர இடத்தில் இருந்தாலும், தூர தேசத்தில் இருந்தாலும், எல்லா நுகங்களையும் முறிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்கூலுக்கு போக ஆண்டவரே மனம் இல்லாமல் மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற பிள்ளைகள், இவர்கள் எல்லா நுகத்தடிகளை ஆவியானவர் முறித்து போடுவீராக. இப்பொழுதே அபிஷேகம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கி அபிஷேகத்தினால நுகங்களை முறித்து போடுங்கப்பா. எல்லா கட்டுகளும் முறிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு விடுதலையின் அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு எப்படியெல்லாம் அவர் உதவி செய்கிறார், அவர் எப்படி கிரியை செய்கிறார், எந்தெந்த காரியங்கள்ல நமக்கு அற்புதங்களை செய்கிறார் பார்க்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். நிறைய நேரங்கள்ல பலவிதமான பலவீனங்கள் வரும் பொழுது எப்படி ஜெபிக்கன்னு கூட தெரியாது இல்லையா? பலவிதமான வியாதிகள், போராட்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது எப்படி ஜெபிக்கனே தெரியாத சூழ்நிலையில நம்ம இருக்கிற நேரத்துல நமக்காக பரிந்து பேசுகிறவர் ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பலவீனங்களா இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்களா இருந்தாலும் அவர் நமக்காக வேண்டுதல் செய்து நமக்கு அற்புதங்களை வாங்கி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வியாதியின் பலவீனத்தில் இருக்கிறீங்களா, அல்லது பயத்தின் ஆவியினால பிடிக்கப்பட்டிருக்கிறீங்களா, அல்லது ஜெபிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பலவீனம் உங்களை தாக்கி கொண்டிருக்கிறதா, என்ன சொல்லி ஜெபிக்கிறதுனே தெரியலையே, எவ்வளோ போராட்டங்கள், இந்த போராட்டத்தின் மத்தியில நான் என்ன சொல்லி ஜெபிக்கணும் எனக்கு தெரியலையே, அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தோடு நீங்க இருக்கிறீங்களா?
இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆவலா இருக்கிறார். நீங்க ஆவியானவரை கூப்பிடுங்க. எங்களை நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்க. எங்க வீடுகளிலே கிரியை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. எங்களுக்குள்ள கிரியை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. ஒருவேளை ஆவியானவரை பெற்றிருந்தும் நீங்க அவருக்கு விரோதமாக ஏதாவது காரியங்களை செய்து அவரை வேதனைப்படுத்தி இருந்தால், அவரை துக்கப்படுத்தி இருந்தா, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா பாவங்களை மன்னிங்க, எங்களை பாவங்களை மன்னித்து எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கூப்பிட போறோம். முடியாத சூழ்நிலையில, மனிதரால நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில ஆவியானவர் ஒருவர் தான் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும். இன்னைக்கு பாருங்க, நிறைய வியாதிகள், நிறைய பலவீனங்கள், குறிப்பா பார்த்தா இன்னைக்கு இப்போ டெங்கு ஃபீவர்ல ரொம்ப பிள்ளைங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கொண்டே ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது நிறைய பிள்ளைங்க, 5 வயது பிள்ளைங்க, 15 வயது பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க டெங்கு ஃபீவர்லன்னு சொல்லி. ரொம்ப நிறைய ஜெப குறிப்புகள், இன்னும் நிறைய வியாதிகள், கேன்சர் வியாதிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். அப்படிப்பட்ட நேரத்தில் குடும்பத்தினர் அந்த வியாதி வழியா போனா கூட நமக்கு ஜெபிக்கவே முடியாது. ஆனா இந்த நேரத்துல இன்னைக்கு ஆவியானவரை பார்த்து சொல்ல போறோம், பலவீனங்களை மாற்றுகிற ஆவியானவரே, பலன் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்க போறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, பலவீனங்களை மாற்றுங்க, ஜெபிக்க வைங்க, ஜெபாவினால நிரப்புங்க. எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்தவரே எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. எல்லா வியாதிகள் மறைந்து போகட்டும், எல்லா சோர்வுகள் மறைந்து போகட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? அன்பின் ஆண்டவரே, ஆவியானவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இப்பொழுது உம்முடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, பலவீனங்களிலே உதவி செய்கிற ஆவியானவரே, நீர் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆவி ஆத்துமா சரீரத்திலே பலப்படுத்துங்க, உள்ளான மனுஷன்ல பலப்படுத்துங்க, உள்ளான காயங்களை ஆற்றுங்க தகப்பனே. வெளிப்பிரகாரமாக இருக்கிற பலவீனங்களை மாற்றுங்க ராஜா. இந்த பலவீனத்தின் மத்தியில என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு உட்கார முடியல, இன்னும் கொஞ்ச நேரத்துல படுத்துடலாமா என்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அவர்களை பலப்படுத்துங்க. இப்பொழுதே பலப்படுத்துகிற ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளே கடந்து வருவீராக, கடந்து வருவீராக. எல்லா வியாதிகள், எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, சுகம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இவர்களுக்காக நீர் விண்ணப்பம் பண்ணி, நீர் பரிந்து பேசி அற்புதங்களை பெற்றுக் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆமென், ஹல்லேலூயா. பலவீனங்கள், சோர்வுகள், சாத்தானின் தீக்கணைகள் எல்லாம் வரும் பொழுது, ஆவியானவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார், உங்களை பலப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 32:15. செழிப்பான உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும்
அப்படியே இருக்கும். ஆனால் ஊற்றப்பட்டால் வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். ஆமேன், ஹல்லேலூயா. செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அதாவது எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுக்கு மரங்கள் காடு மாதிரி வளர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுப்பார். எப்பொழுது? உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது. இப்போ ஆவியானவரை பார்த்து கேட்க போறோம், ஆவியானவரே எங்கள் குடும்பங்கள் மேல் பொழிந்தருளுவீராக. எங்கள் வீடுகளுக்குள் இருக்கிற எல்லா வறட்சிகள் மாறட்டும், எல்லா போராட்டங்கள் மாறட்டும். 2 விதமான வறட்சி. ஒன்று ஆவிக்குரிய வறட்சி. நம்ம ஆவியானவரிடத்துல கேட்க போறோம், எங்களுடைய ஆவிக்குரிய வறட்சியை மாற்றுங்க. இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தில் இருக்கிற வறட்சியை மாற்றுங்க. இன்னொரு பக்கம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியை மாற்றுங்கன்னு கேட்க போறோம். எல்லாரும் கேட்கலாமா? ஆவியானவரை பார்த்து எல்லாரும் கேளுங்க, ஒரு செழிப்பான வாழ்க்கையை தாங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து ஆவி இறங்கும் பொழுது, ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது வயல்வெளி, அதாவது காடுகள் எல்லாம் வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும் என்று சொன்னீரப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் செழிப்பு உண்டாவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு செழிப்பு ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில ஒரு செழிப்பு, பொருளாதாரத்திலே ஒரு செழிப்பு இப்பொழுதே உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த இடங்களில வறட்சி காணப்படுகிறதோ அந்தந்த இடங்களில அந்த வறண்ட நிலத்தை, அந்த வனாந்திரத்தை ஆண்டவரை ஏதேனை போல மாற்றுங்கப்பா. செழிப்பான தோட்டத்தை போல மாற்றுங்கப்பா. லீபனோனை போல மாற்றுங்கப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, நிறைய குடும்பங்கள் உடைந்து வேதனையோடு ஆசீர்வாதங்கள் இல்லாமல் வறண்டு போய் இருக்கிறாங்களே, அந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டி திருமண தடைகளை மாற்றுங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. அந்த வறண்ட வாழ்க்கையில ஒரு நீரூற்று போல ஆவியானவரே ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் ஐயா. குடும்ப வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் ஒரு செழிப்பு உண்டாவதாக. பொருளாதாரத்துல ஒரு செழிப்பு உண்டாவதாக. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்பா ஜெபாவினால நிரப்புங்க. அபிஷேக தைலம் பாய்ந்து ஓடட்டும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வசனங்களை வாசிக்கிற அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க. ஒரு செழிப்பு உம்முடைய பிள்ளைகள் மேல் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாலைவனமாயிருந்தாலும் ஆழான தேசமாயிருந்தாலும், பாலைவனமாயிருந்தாலும் ஆழான தேசமாயிருந்தாலும், அபிஷேகம் வந்தால் ஐநீலமாகும், அபிஷேகம் வந்தால் ஐநீலமாகும். பாலைவனமோ செழிப்பாகும், பாலைவனமோ செழிப்பாகும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். அன்பின் அபிஷேகமே எந்த நாருயிரே, எந்த ஆரோக்கியமே, எந்த நாருதலே, அன்பின் அபிஷேகமே எந்த நாருயிரே, எந்த ஆரோக்கியமே, எந்த நாருதலே. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தால் எல்லா காரியங்களும் மாறி பாழான ஸ்தலங்களை பயிர் நிலமாக்குவார். ஆமேன். வனாந்திரம் செழிப்பாக மாறும். சோர்ந்து போகாதீங்க. ஆவியில நிரம்பி நல்லா ஜோமனுங்க. ஆவியானவரை கூப்பிடுங்க, உதவிக்கு கூப்பிடுங்க. அவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஏரியாவிலையும் எல்லாவற்றிலும் கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுவார். ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள்,
நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். இந்த இடத்திலே பார்க்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா என்று ஆண்டவர் கேட்டு அவர் ஆவியை வைத்த பொழுது அந்த எலும்புகள் உயிரடைந்தது என்று நம்ம பார்த்தோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் தான், இஸ்ரவேல் புத்திரர் தான், என்னுடைய பிள்ளைகள் தான். அவங்க சொல்றாங்க, எங்க நம்பிக்கையெல்லாம் அற்று போயிற்று, நாங்கள் உலர்ந்து போயிட்டோம், இந்த உலர்ந்த எலும்பு போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்பிக்கை அற்று போயிட்டோன்னு சொல்றாங்க. ஆனா என் ஆவியை வைக்கும் பொழுது அவர்கள் உயிரடைவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு இதே சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலை. அதெல்லாம் முடியாது, இது என் வாழ்க்கையில நடக்காது, என் பிள்ளைகள் எதிர்காலம் கட்டப்படாது, என்னுடைய படிப்புல நான் நல்லா பாஸ் பண்ண மாட்டேன், நிறைய மதிப்பெண்கள் வராது, இப்படி நிறைய காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கலாம். அது முடியாது என்று நம்பிக்கை இழந்து போய் நீங்கள் இப்ப இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தான் ஆவியானவர் இறங்கி வந்தால் உயிரடைவீர்கள். ஆமென். சோர்ந்து போன நிலைமையில இருக்கிற உங்களுடைய நம்பிக்கையற்ற நிலைமையை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அதாவது ஆவியானவர் இறங்கி வந்து எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவார். பவுல் நமக்கு தெரியும், பவுல் சொல்லுகிறார், சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரமாவது எதுவுமே கிடைக்கல, பார்க்கல, நம்பிக்கை அற்று போயிற்று, பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்று போயிற்று. ஆனாலும் கர்த்தர் அற்புதம் செய்தார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. நம்பிக்கையற்ற சூழ்நிலை, எந்த காரியத்துல நம்பிக்கை இல்லை, என் வாழ்க்கையில இனி இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அல்லது நான் நம்பிக்கை இழந்துட்டேன், லாஸ்ட் ஹோப்பு கூட போயிடுச்சு, எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு, என்ன பண்ண போறேன் தெரியலையே என்று நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை இப்ப ஆவியானவரிடத்துல சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி வர போகிறார். பிள்ளைகளுடைய மன அழுத்தம், இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிறாங்க. எப்படி அவங்க மனம் திரும்புவாங்க தெரியலையே, மனம் மாறுவாங்க தெரியலையே நீங்க நினைக்கிறீங்கல்ல, ஹோப்பே போயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்கல்ல, இன்றைக்கு இப்பொழுது ஆவியானவர் உங்க வீட்டை நிரப்ப போகிறார், உங்கள் குடும்பத்தை தொடப்போகிறார், ஒரு விடுதலை உண்டாக போகிறது, நீங்கள் உயிரடைவீர்கள். உலர்ந்து போன தன்மை, காய்ந்து போன தன்மை, நம்பிக்கையற்ற தன்மை, சோர்ந்து போன தன்மை எல்லாவற்றினின்றும் ஆவியானவர் உங்களை எழும்பி நிற்க வைக்க போகிறார். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அப்பா, இந்த வேளையில யாரெல்லாம் நம்பிக்கையற்று சோர்ந்து போய் வேதனையோடு இனி என் வாழ்க்கை எப்படி ஆகுமோ, என் எதிர்காலம் எப்படி ஆகுமோ, என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி ஆகுமோ தெரியலையே என்று நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, உம்முடைய ஆவியை அவர்கள் மேல ஊற்றுங்கப்பா, ஊதுங்கப்பா. அவர்கள் மறுபடியும் உயிர் அடைவார்களாக, மறுபடியும் ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்கட்டும், அவர்கள் நம்பிக்கை ஆண்டவரே துளிர்க்கட்டும் ஐயா. ஓரா பால சந்த லாபா ரீக ரபா லீபா கபா. ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் விலகட்டும் ஐயா. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். உலர்ந்த நிலைமையில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை உயிரடைய பண்ணுங்கப்பா. இவர்கள் உயிரடைவார்களாக இயேசுவின் நாமத்தில். இவர்கள் நிமிர்ந்து நிற்பார்களாக, தலை நிமிர்ந்து நிற்பார்களாக இயேசுவின் நாமத்தில். அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்யுங்கப்பா, இறங்கி வாங்கப்பா, ஆச்சரியமான அதிசயங்களை காணப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். முடியாத காரியமாய் இருந்தாலும், மூழ்கின நிலையில் இருந்தாலும், முடியாத காரியமாய் இருந்தாலும், மூழ்கின நிலையில் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும், அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும். என் தலை உயர்த்தி மகிழ்விப்பார், உன் தலை உயர்த்தி மகிழ்விப்பார். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன்.
இல்லாத சூழ்நிலையாய் இருந்தாலும், இருளான பாதையில் நடந்தாலும், இல்லாத சூழ்நிலையாய் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் வெளிச்சம் உதிக்கும், அபிஷேகம் வந்தால் வெளிச்சம் உதிக்கும். ஆசீர்வாத மழை பெய்யும், ஆசீர்வாத மழை பெய்யும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். பாலைவனமாயிருந்தாலும், ஆழான தேசமாயிருந்தாலும், பாலைவனமாயிருந்தாலும், ஆழான தேசமாயிருந்தாலும், அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும், அபிஷேகம் வந்தால் ஐநீலமாகும், அபிஷேகம் வந்தால் ஐநீலமாகும், அபிஷேகம் வந்தால் ஐநீலமாகும். பாலைவனமோ செழிப்பாகும், பாலைவனமோ செழிப்பாகும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். அன்பின் அபிஷேகமே எந்த நாருயிரே, எந்த ஆரோக்கியமே, எந்த நாருதலே, அன்பின் அபிஷேகமே எந்த நாருயிரே, எந்த ஆரோக்கியமே, எந்த நாருதலே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை கரங்களை தட்டி பாடுவோம், உற்சாகமாய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். இருளான பாதையில் நடந்தாலும், இல்லாத சூழ்நிலையாய் இருந்தாலும், இருளான பாதையில் நடந்தாலும், இல்லாத சூழ்நிலையாய் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் வெளிச்சம் உதிக்கும், அபிஷேகம் வந்தால் வெளிச்சம் உதிக்கும். ஆசீர்வாத மழை பெய்யும், ஆசீர்வாத மழை பெய்யும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். ஜனங்களை பலப்படுத்துகின்றோம். உமக்கு ஸ்தோத்திரம் இரவு ஜெபம், வீடுகளிலே சமாதானம் வரட்டும். இரவு ஜெபம் செழிப்பை கொண்டு வரட்டும். ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். கரங்களை தட்டி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். முடியாத காரியமாய் இருந்தாலும், மூழ்கின நிலையில் இருந்தாலும், முடியாத காரியமாய் இருந்தாலும், மூழ்கின நிலையில் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும், அபிஷேகம் வந்தால் எல்லாமே கூடும். என் தலை உயர்த்தி மகிழ்விப்பார், என் தலை உயர்த்தி மகிழ்விப்பார். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். அன்பின் அபிஷேகமே எந்த நாருயிரே, எந்த ஆரோக்கியமே, எந்த நாருதலே, அன்பின் அபிஷேகமே